அவர் மனம் திறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க சார்? செங்கோட்டையன் 10 நாள் டைம் கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி 24 மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்திருக்கிறார். செங்கோட்டையனுக்குன்னு ஒரு ஃபேம் வந்துருச்சு. இன்னைக்கு ஃபுல்லா பெரும் பேசு பொருளா மாறிட்டாரு. ஒரு அழுத்தம் கொடுத்துட்டாருல. இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டமே நடத்தி இருக்கிறாருல. அப்ப இது ரொம்ப டேஞ்சரான அழுத்தம் இல்ல. இப்போ இது எப்படி சார்? இது கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு பேசுறவங்க எல்லாத்துக்குமான ஒரு எச்சரிக்கையா பாத்துக்கலாமா? அதாவது இவர் கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. என்னுடைய நீக்கத்துல நான் கடும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தினதுனால கட்சிக்கு உள்ள வச்சுக்கிட்டே ஃபீஸ் மட்டும் புடிங்கிறது. பிஜேபி ஆட்டிவிக்கக்கூடிய ஒரு பொம்மையா இவர் இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு செங்கோட்டையன் அவர்கள் மீது சொல்லப்படுகிறது. பாஜகவை நம்பி சேர்ந்தாருன்னா அடுத்த ஓபிஎஸ். நீங்க எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்படுதுல சார்? இல்ல, அந்த அவசியம் இருக்குது. ஆனால் அந்த அவசியத்தை சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ தினகரனோ உணர்ந்த மாதிரி தெரியல. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு. அதிமுக பொறுப்புகள் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் மனம் திறந்ததுக்கு அப்புறம் அதிமுக பொதுக்குழு எல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில கூடியிருக்கு. இன்னைக்கு அவர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க சார்? செங்கோட்டையன் 10 நாள் டைம் கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி 24 மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதனால எனக்கு 10 நாள் டைம் தேவையில்லை என்று 24 மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்திருக்காரு. செங்கோட்டையன் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தார் ஈரோடு. அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. அமைப்பு செயலாளராக இருந்தாரு, அதுல இருந்தும் எடுத்துட்டாங்க. இன்னும் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் அவருக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது எப்படி சார்? இது கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு பேசுறவங்க எல்லாத்துக்குமான ஒரு எச்சரிக்கையா பாத்துக்கலாமா எடப்பாடி அவர்களுடைய தரப்புல? அதாவது இவர் கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. என்னுடைய நீக்கத்துல நான் கடும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தினதுனால கட்சி விட்டு நீக்காம கட்சிக்கு உள்ள வச்சுக்கிட்டே ஃபீஸ் மட்டும் புடிங்கிறது என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது என்னன்னா, மற்றவர்கள் யாரும் இது போல பேசக்கூடாது என்பதற்காக. இதன் மூலமா ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது, ஒருங்கிணைப்பு குரல் ஒடுக்கப்படும் நினைக்கிறீங்களா சார்? கட்சிக்குள்ள இருந்து, ஏன்னா வெளியே இருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க நெடுங்காலமா முயற்சி செய்றீங்க. இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் கட்சி ஒன்றிணையணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. செங்கோட்டையன் சொன்ன கருத்துக்கள் சரியா தவறா என்று பார்த்து சரியானவற்றை அதில் எடுத்துக்கொண்டு தவறானவற்றை ஒதுக்கிட்டு கட்சியை வழி நடத்தணும்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்து வரலாம். ஆனா அப்படி சொல்றவங்களை நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது தொண்டர்களை எந்த அளவுக்கு இதுல ஏத்துக்குவாங்க என்று தெரியல. உங்க குரலாதான் அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா. சென்ற 2024 ஓராண்டுக்கு முன்பு இப்படி இதே கருத்துக்களை, நான் என்ன கருத்துக்களை வலியுறுத்தினேனோ அதை வழிமொழிந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். காலம் தாழ்ந்த முயற்சியாக இருந்தாலும் கூட அவர் எடுத்திருப்பது நல்ல முயற்சி, வரவேற்க தகுந்தது. சார், இந்த கருத்தை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நீங்க நீக்கப்பட்டீங்க. சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து எல்லாருமே நீக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாமே செங்கோட்டையன் அவர்கள் அமைதியா தான் இருந்தாரு. இப்போ இவரு திடீர் மனம் திறப்புக்கு ஏதாவது பின்னணி இருக்கா சார்? பின்னணின்னா, இப்போ மிக விரைவில் தேர்தல் வருது. அன்றைக்கு தேர்தல் நாங்க பேசின போது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருந்தது. அப்ப இவர்கள் அந்த ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்துல தனியா பேசியிருக்காங்க. இப்ப அழுத்தம் தருவதற்கு காரணம் மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த அழுத்தத்துல தான் அவர் பேசியிருக்கிறார். அவருடைய பேட்டிகள்ல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லும் போது யாரெல்லாம் ஒருங்கிணைப்புக்கு அப்படின்னு கேட்கும் போது அதுல பொதுச் செயலாளர் அவர்கள் முடிவு செய்யறாரு அப்படின்னு பொதுச் செயலாளருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அந்த இடத்தை அவர் தெளிவு பண்ணியிருக்கலாம். யாரெல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பட்டியலை அவர் வெளியிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த இடத்துல அவர் சொல்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்ப அந்த பட்டியல்ல யாரெல்லாம் இருந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஜோசியக்காரன் இல்ல. உங்களுடைய ஒருங்கிணைப்புல ஒரு பார்வை இருக்குல்ல சார்? அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்த போது கட்சியில உறுப்பினராக இருந்தவர்கள், மாற்று கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளாதவர்கள்,
அனைவரையும் கட்சியில மீண்டும் சேர்க்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். ஆனா இப்படி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்லை சார்? நெடுங்காலமா, அதாவது ஒரு 6-7 மாசம் இல்ல 1 வருஷம் அந்த டைம் பீரியட்ல செங்கோட்டையனை வந்து இபிஎஸ் அவர்கள் ஒதுக்கிட்டாரு. அதிமுகக்குள்ளார அவருக்கு நெருக்கடி இருக்கு, அதிமுக ஒற்றுமையெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்ல, தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே. தன்னை நிலைநிறுத்திக்கணும்னா இந்த மாதிரி பேசுனா எப்படி நிலைநிறுத்திக்க முடியும்? அவரு இப்ப பிரபலம் ஆயிட்டாருல்ல, செங்கோட்டையனுக்குன்னு ஒரு ஃபேம் வந்துருச்சு, இன்னைக்கு ஃபுல்லா பெரும் பேசு பொருளா மாறிட்டாரு, ஒரு அழுத்தம் கொடுத்துட்டாருல. இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டமே நடத்தி இருக்கிறாருல்ல. அப்ப இது ரொம்ப டேஞ்சரான அழுத்தம் இல்ல? ஏன்னா ஒண்ணுமே இல்லாம நான் ஒரு கருத்து, பிஜேபியை விட்டு நம்ம தனிச்சு நின்று நம்ம தனித்துவத்தை காப்பாற்றணும், எம்ஜிஆர் வழியில் திராவிட கட்சியாக இந்த இயக்கம் செயல்படணும்னு சொன்னேன். சொன்னோன்னு டபக்குன்னு முன்மொழிஞ்சது ஓபிஎஸ், வழிமொழிஞ்சது எடப்பாடி, 2 பேரும் சேர்ந்து நீக்கிட்டாங்க. பிஜேபி பின்னணியில் இருக்குன்னு சொல்றாங்களே சார். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபி அதிமுக கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அவருடைய மனம் திறந்ததுலையும் அதையும் சேர்த்து வச்சுதான் ஓபன் பண்ணிருக்கிறாரு. அவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன்னு. அதுல பிஜேபி ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பொம்மையா இவர் இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு செங்கோட்டையன் அவர்கள் மீது சொல்லப்படுகிறது. ஏன்னா இதே நேரத்தில் திரு குருமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். குருமூர்த்தி பின்னணியில இருந்தாருன்னா அது அடுத்த ஓபிஎஸ், பாஜகவை நம்பி சேர்ந்தாருன்னா அடுத்த ஓபிஎஸ். ஏன்னா இந்த 2 தவறுகளை தான் ஓபிஎஸ் செய்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு பரிதாபகரமான நிலையில வந்து இருக்கார். ஆனால் செங்கோட்டையன் ஆரம்பகால கட்சிக்காரர், பல பொறுப்புகளை பார்த்தவர், சொந்தமாக சுயமாக சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்னு நான் நம்புறேன். ஒருங்கிணைப்பு முயற்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, கூட்டணியில் அவங்கள சேர்த்துக்கலாம், என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அங்க வைக்கிட்டோம், தினகரன் தனி கட்சி அவர் அங்கம் வகிக்கட்டும் என்றுதான் நினைக்கிறார். ஆனா இவரு கொடுத்த அழுத்தத்துல தானே சார் 2 பேர் வெளியே போனாங்க. யார் 2 பேரும்? தினகரனும் என்டிஏ கூட்டணியில இருந்து விலகிட்டாரு, ஓபிஎஸ் விலகிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்டா என்னங்கிறாருன்னா, அவர் ஸ்டாலின் போய் 24 மணி நேரத்துல 3 முறை பார்த்திருக்காரு. அவரு அதுவும் கட்சி ரீதியா பார்க்கல, பொது ரீதியா பார்க்கல. அவர் மகனோட போய் ஸ்டாலின் மகனோட வச்சு சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. நாங்க எப்படி அவரை நம்புறது? ஒருவேளை உள்ளடி வேலை செய்யறது கூட இங்க கூட்டணிக்குள்ள அவர் வரலாம். அதனால வேணும்னா கட்சியில சேர்த்த மாட்டோம், கூட்டணியில இருக்கட்டும், தினகரனுக்கும் கூட்டணியில இடம் கொடுத்துறோம், ஆனா கட்சியில சேர்த்த மாட்டோம். கட்சினா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தனி காட்டு ராஜாவா அவர் இருக்கணும் அப்படிங்கிறார். சார், இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த மூவ், அவர் ரொம்ப சீனியர் மோஸ்ட்டுக்கு மேல அவர் ஒரு பதவியில இருந்தவர், நெடுங்காலமா கட்சியில் இருக்கக்கூடிய. இப்ப சசிகலா 30 வருஷம் இந்த கட்சியை விரல் நுனியில வச்சிருந்தாங்க. இப்படின்னா 30 மந்திரி கீழே கிடப்பாங்க. நடந்தா இல்லையா? சசிகலா அப்படின்னா 30 பேர் கீழே கிடப்பாங்க. கடைசியில் இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களையே கட்சி விட்டு நீக்கலையே. என்ன இதுல என்ன? அது அவருடைய அந்த ஒரே கருத்து இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைச்சு செயல்படுவேன்னு சொல்றாரு. யாரெல்லாம் ஒரு கருத்து இருக்கக்கூடியவங்க? அதுதான் உங்ககிட்ட நான் கேள்வியா முன் வைக்கிறேன். இல்ல, அது அவர் செங்கோட்டையன் தானே கேட்கணும், யாரெல்லாம் ஒரு கருத்து இருக்கக்கூடியவங்க. நீங்க தொடர்ந்து இந்த ஒற்றுமை வலியுறுத்தக்கூடிய ஒருத்தர், அப்படி அவர் யாரும் பேசி இருக்கணும்ல, பேட்டி கொடுக்குற போது என்கிட்ட பேசி இருக்கணும்ல. அப்ப இந்த மாதிரி நம்ம பேட்டி கொடுக்குறோம், உங்க கருத்தெல்லாம் நாங்க வரவேற்று சொல்றோம், எல்லாம் வாங்க, ஒருவேளை இனிமேல் கூப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. ஆனா நான் சுயமா தான் முடிவெடுப்பேன். பாஜகவுக்கு அடிமையா இருக்க மாட்டேன். அதிமுக திராவிட கட்சியா பயணிக்கணும்னு நினைப்பேன். இந்துத்துவ சாயல் இந்த கட்சிக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். குருமூர்த்தி அவர் சந்தித்தார், குருமூர்த்தி ஆலோசனை வழங்குகிறார்னு பரிதாபகரமான ஓபிஎஸ் கண்ணுக்கு தெரிகிறார். அதுவரைக்கும் இது வந்து யாருடைய பின்புலமும் இல்லாம திரு செங்கோட்டையன் அவர்களது கருத்துக்கள் அப்படின்னு சொன்னா அதனோட வலிமையே வேற. இப்ப நாங்க ஒரு கருத்து சொன்னோம், என்கிட்ட யாரும் சொல்லல இதை பேசுங்க இப்படி பேசுங்க, யாரும் சொல்லல. என் மனசுல எது சரின்னு பட்டதோ அதை அடிச்சு விட்டான், அவ்வளவுதான். நீங்களும் அதை சந்தேகப்படுறீங்களா சார், இது பாஜக பின்புலம் இருக்குமோ அப்படின்னு? ஏன்னா எதுக்கு குருமூர்த்தி திடீர்னு வந்து நேற்று பேட்டி கொடுக்குறாருன்னு தெரியல. அதனால வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போ அந்த சசிகலா பின்னணி சொல்றாங்களே சார், ஏன்னா இவர் பேட்டி கொடுத்த உடனே அவங்க அதிமுகவின் உண்மையான ரத்தம் செங்கோட்டையன் சொல்றாங்க, ஓபிஎஸ் வரவேற்கிறாரு, பாஜகலாம் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இவங்க 2 பேர் இருக்கிறத பார்க்கும் பொழுது இவங்க பேசி வச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியல. உங்களுக்கு இது எல்லாமே எனக்கு தொடர்பு இல்லாத ஆட்களா இருக்கிறாங்க. சசிகலாவை பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதே நான் தான் தெரிவித்தேன். சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு அப்படிங்கிறதையே நான் தான் முன்னெடுத்தேன். அப்புறம் நாங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு முயற்சி எடுத்த பொழுது கடிதம் எழுதணும், சந்திக்கணும்னு கேட்டோம். அவங்க அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இப்போ செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா அரை செகண்டில் உடனே பதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஓபிஎஸும்
அதே மாதிரிதான் தினகரனும். ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி பவ்யமா நடந்துக்கூடியவரை செங்கோட்டையன் இருக்கலாம். நாங்க சொந்த புத்தி உள்ள செயல்பாடுகளாக எனக்கு இருக்கலாம். அதிமுக ஒருங்கிணைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கப்படுது. இந்த ஒருங்கிணைப்பு பேசுறவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல சார். இப்ப சசிகலா ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இப்ப செங்கோட்டையன், நீங்க ரொம்ப நாளா நெடுங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்படுது இல்ல சார்? இல்ல, அந்த அவசியம் இருக்குது. ஆனால் அந்த அவசியத்தை சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ தினகரனோ உணர்ந்த மாதிரி தெரியல. அவங்க நோக்கம் அவர்கள் கை கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த கட்சி வரணும் என்பதாக இருக்கு. சசிகலாவுக்கு என்ன, அவர் பொதுச் செயலராக வரணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. ஓபிஎஸ்க்கு என்ன, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வரணும் என்கிற நோக்கம் இருக்குது. தினகரனுக்கு என்ன, இந்த ரெண்டுமாக தினகரன் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. அதிமுக என்பது ஆளுகிற கட்சியாக இருக்கணும், வலிமையான கட்சியாக இருக்கணும், திமுகவை தோற்கடிக்கிற கட்சியாக இருக்கணும், பாஜகவை எதிர்த்து நிற்கிற கட்சியாக இருக்கணும், என்றைக்கும் அது எம்ஜிஆர் கட்சியாக இருக்கணும். அப்ப நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த பாஜக அதிமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக அது இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு, இப்பவும் அப்படிதான் இருக்கு. இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது சார். இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கு. அமித்ஷா நினைச்சா இதை ஒரு நிமிஷத்துல சாத்தியப்படுத்திடலாம் இந்த ஒருங்கிணைப்பை. எப்படி அவரு நினைச்சா அவருடைய வலிமையில அவரு பண்ணலாம், அவரு பேசி ஒருங்கிணைக்கலாம், எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த மாதிரி பண்ணலாம் இல்ல சார்? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? நீங்க அமித்ஷா கேட்கணும். பின்னணியில பாஜக இருக்கு அப்படிங்கும் போது இத மாதிரியே பண்ணிடலாம்ல? தெரியாது இல்ல, பின்னணியில பாஜக இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்ல. காமன் மேன் தேவைப்படுறாருல்ல சார்? இப்ப அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவும் சரி, இந்த அதிமுகவும் சரி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கறதுக்கு ஒரு காமன் மேன் அவசியப்படுறாரு. நான் இருக்கிறேன்ல அதுக்கு. ஆனா நீங்களும் அதிமுக தானே? இல்ல நான் பாஜக சார்புடைய ஆள் கிடையாது, எடப்பாடி சார்புடைய ஆள் கிடையாது, சசிகலா சார்புடைய ஆளும் கிடையாது, ஓபிஎஸ் சார்புடைய ஆளும் கிடையாது. எனக்கு இந்த கட்சியை பத்தி முழுக்க தெரியும். எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கேன். அது நானே செய்வேன்ல. இந்த பேட்டி வாயிலா இந்த காமன் மேனா கேசி பழனிசாமிய உருவகப்படுத்திக்கலாம், அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே, அதனால என்ன? பணியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சரிங்க சார், சரி. ஆனா என்னன்னா, எவன் சொல்றதையும் கேட்க மாட்டேன். அப்ப இந்த கட்சிக்கு எது நல்லதோ, எம்ஜிஆர் காலத்துல இந்த கட்சி எப்படி இருந்ததோ அது போல இந்த கட்சி உருவாகணும். அதாவது என்னை யாரும் கைவசப்படுத்த முடியாது, பாஜக கைவசப்படுத்த முடியாது, ஸ்டாலினோட மறைமுக தொடர்புன்னு சொல்ல முடியாது, எடப்பாடி ஆளுன்னு சொல்ல முடியாது, ஓபிஎஸ்ன்னு சொல்ல முடியாது, சசிகலாவையும் சொல்ல முடியாது. எல்லோரும் நல்லது செய்யறத பாராட்டி இருக்கிறோம், தவறு செய்கிறத சுட்டி காட்டுறோம். என்னுடைய தேவை எதிர்பார்ப்புங்கிறது எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் கட்சியா இருக்கணும், திராவிட கட்சியா இருக்கணும், வலிமையா இருக்கணும், தேர்தலில் ஜெயிக்கிறதா இருக்கணும். அவ்வளவுதானே. இதைத்தானே அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க சார். இப்போ இதுல அண்ணாமலை அவர்கள் இது தொடர்பா பேசிய கருத்துல இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யறாரு. இன்னும் 2 நாட்கள்ல இன்னொரு நிகழ்வும் அதிமுக நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு பாஜக நினைக்குதா, இல்ல அதிமுக பிளவுபடணும்னு பாஜக நினைக்குதா சார்? உங்க பார்வை என்ன அதுல? பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அதிமுகவை பயன்படுத்துதுன்னு எடுத்துக்கலாமா சார்? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்ல. திமுகவை எதிர்த்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, பாஜகவோட அரவணைத்து அழிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுல உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்ப அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்றுபட்ட அதிமுக உருவாகணும். லஞ்சம், ஊழல், சாதி, மதம் இதற்கு அப்பாற்பட்ட தலைமை வேணும். அது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். பாஜக இல்லாத கூட்டணி அமையணும். திமுகவையும் வீழ்த்துகிற வல்லமையோட வலிமையான அதிமுக கட்டமைக்கப்படணும். தற்கால அரசியல் நிகழ்வுகள் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.